வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் ஃபோன் உங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். மத்திய அரசுக்கு வந்து ஏற்கனவே நம்ம 10 கோரிக்கை பார்த்தோம். இப்போ இன்னொரு கோரிக்கை வந்து மத்திய அரசுக்கு நம்ம கேட்குறோம். பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ, பிஎஃப் வந்து எல்லாரும் கம்பெனியில் வேலை செய்கிறவங்கலாம் வாங்குவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 20 பேர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சா அவங்களுக்கு இஎஸ்ஐ குடுப்பாங்க. பிஎஃப்பும் குடுப்பாங்க. பிஎஃப் பணம் வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து குடுத்துட்டுருக்காங்க. அதேபோல வந்து 15,000 அந்த லிமிட்ன்றத வந்து 10,000 குறைச்சா நெறைய பேர் பிஎஃப் பணம் வாங்குவாங்க. ஏன்னா, மத்திய அரசு வந்து இப்ப பிஎஃப் பணம் ஏடிஎம்லயே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதனால வந்துட்டு அந்த லிமிட்டேஷனும் குறைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அ ரூ. 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கும் பிஎஃப் பணம் கிடைக்கும்போது, அது டபுளா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அ அது ஒரு கோரிக்கை. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐ பணம். இஎஸ்ஐ பணம் வந்து 21,000 வாங்குறவங்களுக்கு, அது குறைவா வாங்குறவங்களுக்கு தான் குடுத்துட்டுருக்காங்க. இஎஸ்ஐ அந்த பெனிஃபிட்ட வந்து 15,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இந்த 2 விதமான கோரிக்கைக்கு தான் நம்ம வீடியோ போட்டோம். இந்த இஎஸ்ஐ, பிஎஃப் லிமிட்டேஷன்ஸ மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. அ இந்த கோரிக்கை வந்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பா நம்ம கேட்டுக்கிறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.